எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. மத்திய அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் உங்கள் பையனுக்கு வருதுன்னு சொன்னாங்க. எவ்வளோங்கன்னு நான் கேட்டேன். 38,500 ரூபா உங்களுக்கு வந்திருக்குதுங்க. இதை நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன், அதாவது வீடியோ காலில் தான் வந்தாங்க. கியூஆர் நம்பர் சொல்லுங்கன்னாங்க. அப்போ நான் காட்டினோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான பேலன்ஸ் வந்து இல்லை, நில் பேலன்ஸ்னால் ஒரு 1000 ரூபா இருக்கணும். ஆனால் அவங்க கேட்டது 10,000 ரூபா இருந்தால் தான் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு வரும் நாங்கள். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணேன். சரி, யோசனை பண்ணிவிட்டு இது நம்ம அப்போ இன்னொரு ஐடியாவும் கூட சொன்னாங்க. நீங்கள் இ-சேவை மையத்துலையும் கூட போய் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்தால் இன்றைக்கி தான் எடுக்க முடியும், இல்லைன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். யோசனை பண்ணும்போது மாமா வந்திருந்தார், எங்கள் மாமா. இப்போ இந்த மாதிரி மாமாட்ட விஷயத்தை சொன்னோடனே சரி ரைட், எங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது, மினிமம் பேலன்ஸு ஒரு அவர் வச்சுருப்பாருன்ட்டு அவர்கிட்ட போட்டோன்னே நம்பரை காட்டினோடனே அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 38,000 ரூபா போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 15,000 போட்டோன்னே திடீர்னு அவருடைய அமௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு பணம். ஆனோடனே மீண்டும் நாங்கள் ஃபோன் பண்ணி, என்ன சார் நீங்கள் 53,000 ரூபா எங்கள் அமௌண்ட்லேருந்து எடுத்துட்டீங்கும் போது 2 நிமிஷத்தில் வந்துடுங்க, அது அப்படி தான் காட்டும், 2 நிமிஷத்தில் வந்துடுங்கும் போது நாங்கள் இதாகிட்டோம். உடனே வீடியோ காலில் இருக்கும்போது ராமநாதபுரம் காவல் நிலையத்துக்கு நான் போய் அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேராக நீங்கள் சைபர் கிரைம் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருங்க. நாங்கள் உடனே அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவர் எல்லாமே நோட் பண்ணி அந்த நம்பர் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த இதை பிளாக் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கரெக்டாக ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க, சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்கிறாங்க, என் பையனுடைய பேர் சொல்கிறாங்க, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லும்போது இது நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை தானே இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், ஆக்சுவலாக கியூஆர் கோட் அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட்டை ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காக அந்த கியூஆர் கார்டை காட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை வச்சு யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து அமௌண்ட் உள்ளே வருது, அதுக்கு பின் நம்பர் போடுங்க அப்படிங்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை வச்சு கால் வருது, ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துருக்கோம் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கால்ஸ் வருது. ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அவேராக இருக்கணும். அண்ட் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை பற்றி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். அண்டு இதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி உங்களோட பேரில் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத என்கொயரி பண்ணுங்கள். அண்ட் அதோட அஃபிஷியல் சைட் இருக்குது, ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது அஃபிஷியல் சைட் இருக்குன்னா அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீமில் இல்லை சீஃப் மினிஸ்டரோட ஸ்கீமில் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அவைலபிள் இருக்கா, இது உண்மையாலுமே கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறவங்க யாருமே உங்களுக்கு வீடியோ கால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க மாட்டாங்க. அதை எப்போவுமே நம்ப வேண்டாம். ஏன்னா ஒரு கால் பண்ணுவாங்க, மேபி வெரிஃபை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்கள். ஸோ எங்களோட பேரில் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதை தாண்டி நம்ம இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளோட டேட்டா ஏதோ ஒரு வழியில் வெளியில் போயிட்டுருக்கனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ எப்போவுமே வந்து நீங்கள் இந்த உங்களோட டேட்டா எது கொடுத்தாலுமே அது எதுக்காக கொடுக்குறோம், யாருக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம யாராவது ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அப்பா பேர், நம்மளோட என்ன படிச்சுட்டு இருக்கோம், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், அடுத்தது என்ன படிக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குறப்ப அது எதுக்கு போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுங்க. இந்த டேட்டா ப்ரீச் ஆகிறனால தான் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து ப்ராப்ளமே நடக்குது. ஸோ அதனால் மோரோவர் எல்லாருமே சேஃப்கார்டாக இருங்க. உங்கள் சைடில் நீங்கள் ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி கொஞ்சம் அவங்களையும் சேஃப்கார்ட் பண்ணுங்கள். நன்றி.